வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்காக வரும். நீங்கள் விரும்பும் நபர் கோவப்படும் பொழுது நீங்கள் விரும்பும் நபரை சிரிக்க வைக்க முடியும் என்றால் உங்களுக்குள் அதிக அளவில் சண்டை வராது, சச்சரவுகள் எந்த வந்தாலும் உடனே நின்றுவிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் அவங்க கோவப்படும் போது உங்களால் சிரிக்க வைக்க முடியுது, சந்தோஷப்படுத்த முடியுதுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டான ஒரு பர்சன் அவங்களா இருப்பாங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகப்படாத ஒரு பர்சனாக இருப்பாங்க. சண்டையும் உங்களுக்குள்ள அதிகமாக வராத ஒரு இதாக தான் இருக்கும். காரணம், நமக்கு பிடிச்சவங்கள நம்ம சிரிக்க வைக்க முயற்சி பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே அப்பவுமே சால்வ் ஆயிடும். நம்ம அவங்கள கோவப்படுத்துறதோட சந்தோஷப்படுத்த பாருங்க, நிச்சயம் அவங்க லைஃப்ல பெட்டரான ஒரு லைஃபாக இருக்கும். நீங்கள் ஒரு நபரை காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுது தான் நான் உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒருத்தர் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நான் உனக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒருத்தங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. முக்கியமாக சொல்ல போனால் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே யாராலும் ஏமாற்றாமல் இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு ரீசன், ஏதாச்சும் ஒரு காரணத்தினால, ஏதாவது ஒரு பொய் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன், வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லி கண்டிப்பாக ஒருத்தங்களை ஏமாற்ற தான் செய்கிறாங்க. இங்கே யாரும் அந்தளவுக்கு உண்மையான ஒரு போர்ஷனாக இருக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நபரை காதலித்து அந்த நபருடனே வாழ வேண்டும் என்பதற்கான அதிக அளவில் பொய்களை கூறுவார்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பொய் இருக்கக்கூடாது, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்காக பொய் கூறலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி காலத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, திருமணம் பண்ணுறதுக்கு 1000 பொய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுபோல தான் ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு ஆண் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவும் அதே பொண்ணு அந்த ஆணை கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் அவங்க லைஃப்ல நிறைய பொய்களை சொல்லுவாங்களாம். ஸோ இது காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்க தப்பாம எந்த ஒரு விஷயமும் யோசிக்காம போய் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூட இருக்கணும்னா நீங்க ஏதாச்சும் பண்ணாதான் அது முடியும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனதளவில் நினைத்து உண்மையாக விரும்பி விட்டார்கள் என்றால் அந்த பெண்ணிற்காக ஆண்கள் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனதளவு விரும்புகிறாங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த டைமுக்கு அப்புறமா அவங்க லைஃப்பில் அவங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க விரும்பக்கூடிய பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. காரணம், அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அண்ட் அவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு எண்ணமும் வந்துடும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் காமிக்கிற அன்போட போக போக அன்பு கூடுனாதான் அதனுடைய உண்மையான காதல் இருக்கும். போக போக அன்பு குறைஞ்சா அது அவங்க டைம் பாஸ்ல ஒன்று இதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படி பண்றான்னு பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்த லவ்வோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ட்ரூ லவ்வா இருக்கும். குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அது ட்ரூ லவ் இல்லைங்க, கண்டிப்பா பிரேக்கப் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது தன் மனதில் பட்ட பல விஷயங்களை வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். அது அவர்களுக்கு தான் பிரச்சனையாக அதிகம் உண்டாக்குகிறது. இங்க ஆண்களும் பெண்களும் 2 பேருமே சரி, ஒருத்தங்களை காதலிக்கும் போது ஒரு சில பர்டிகுலர் நபர்கள் மட்டும் அவங்க விரும்பக்கூடிய நம்மகிட்ட வெளிப்படையா பேசுவாங்க எல்லா விஷயத்தையும். இந்த மாதிரி வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல அவங்க லைஃப்ல தனக்குத்தானே சூன்யம் பார்த்தீங்கன்னா தன் வாயாலே தன் கெடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க வாயாலே அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்க லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க சொல்றீங்கன்னா தப்பு இல்லைங்க, அதை சரியா யோசிச்சு பேசுங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையா வந்து நிற்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ டாட்டா பை பை. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.